அண்மைச் செய்தி. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலரை ஒருமையில் பேசிய மாவட்ட ஆட்சியர். இதனை கண்டித்து தற்போது அங்கு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ். அதிகாரியை மாவட்ட ஆட்சியர் ஒருமையில் பேசியதாக கூறி தற்போது அங்கு பகுதியில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சா வினோத், கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் தலைவர் தலைமையிலான நேற்று தினம் அகஸ்தியபுரம் கிராமத்தில் நிர்வாக அலுவலர் ஆய்வுக் கூட்டம் என்பது நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா தலைமையில் இதில் SIR தொடர்பான பணிகளை அமர்த்தப்பட்டுள்ள பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் கிராம நிர்வாக அலுவலர் ஒருவர் கலந்து கொண்டார். அந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா அந்த அலுவலரை ஒருமையில் திட்டியதாகவும் அவருடைய கைபேசியை அனைத்தும் முன்பாக தூக்கி எரிந்ததாகவும், மேலும் மற்றொரு கிராம நிர்வாக அலுவலர் ஒருவரை பொதுமக்கள் முன்பாக சென்று பிச்சை எடுத்து பிழைக்க வேண்டியதானே என பல முறை அநாகரிகமான முறையில் வார்த்தையால் பேசியதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து நாஞ்சில் அரங்க கூட்டத்தில் வைத்து கடந்த வாரம் பெண் கிராம நிர்வாக அலுவலர் முன்பு மிகப்பெரிய ஒரு தரக்குறைவான வேலைகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஈடுபட்டதாகவும் அவர்கள் பேசியதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை கண்டித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் 150க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் தற்போது முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் அவர்கள் கூறும்போது பல்வேறு சட்டங்களில் பல மன உளைச்சலோடு ஏற்படுத்தும் வகையிலாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா கூறி வருவதாகவும் அவரை குற்றம் சாட்டியுள்ளார்கள். இந்த மன உளைச்சல் மற்றும் மனித உரிமை மீறல் செயலுக்கு வரும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனாவை கண்டித்து மேற்கூடிய இந்த நிகழ்விற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா வருத்தம் தெரிவிக்கும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என தெரிவித்து தங்கள் முற்றுகை போராட்டமும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு உள்ளிருப்பு போராட்டத்தில் தற்போது வரை ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். அண்மை தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.